வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நடிகர், இயக்குனர், குணச்சித்திர நடிகர் என பன்முக திறமை கொண்டவர்தான் நடிகர் ராஜ்கபூர். இவர் சமீப காலம் முன்பு பார்த்தீங்கன்னா திடீரென மரணம் அடைந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு வதந்திகளை கிளப்பி வந்தாங்க. அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக ராஜ்கபூர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது மாரி செல்வராஜ் மீது கடுமையாக குற்றம் சாட்டு வச்சிருக்காரு. இந்த விவாதம் பார்த்தீங்கன்னா இப்போது சோசியல் மீடியாவில் வெளியாகி அதிக சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகிறது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நல்ல படம் எடுத்துட்டா போதும், அந்த இயக்குனரை பெரிய ஹீரோ காலி பண்ணிடுவாரு பிரபல நடிகர் பார்த்தீங்கன்னா பகிரங்கமான குற்றச்சாட்டு. தமிழ் சினிமாவில் சில நல்ல படங்கள் எடுக்கும் இயக்குனர்களை பெரிய நடிகர்கள் தங்கள் படங்களில் கமிட் செய்து அவரது வாழ்க்கையை காலி செய்து விடுறாங்க என இயக்குனர் நடிகருமான ராஜ்கபூர் பேசியிருப்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. தலாட்டு கேட்கதமா படத்தின் மூலம் 1991 தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானார் ராஜ்கபூர். நடிகர் அஜித்குமாரை வைத்து அவள் வருவாளா, ஆனந்த பூங்காற்றை உள்ள படங்களை இயக்கி பிரபலமானார். இவர் சினிமாவில் வில்லன் நடிகராக நடித்து ஏகப்பட்ட ரசிகர்களையும் கவர்ந்தார். இயக்குனர் மாரி செல்வராஜை குறிப்பிட்ட ராஜ்கபூர் அப்படி பேசியிருக்கும் நிலையில் எந்த நடிகரையுமே அவர் குறிப்பிடுகிறார் என்கிற கேள்விகளும் எழுந்து வருகிறது. மெட்ராஸ் படத்தை இயக்கிய பா ரஞ்சித்துக்கு கபாலி, காலா என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்கள் வாய்ப்புகள் கொடுத்தார். கோலமாவு கோயிலா, டாக்டர் படங்களை இயக்கிய நெல்சனுக்கு விஜய் பட வாய்ப்பை கொடுத்தார். பீஸ்ட் படம் சரியாக போடவில்லை என்ற கூடால் ரஜினி அவருக்கு வாய்ப்பு கொடுத்து ஜெயிலர் படத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். அட்லி, லோகேஷ் கனகராஜ் என பலருக்குமே உச்ச நடிகர்கள் வாய்ப்பு வழங்கி வந்தாங்க. அதன் காரணமாகவே அந்த இயக்குனர்கள் முன்னணி இயக்குனராக வலம் வராங்க. உழைப்பாளர் தினம் என்னும் புதிய படத்தின் இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நடிகரும் இயக்குனருமான ராஜ்கபூர் பேசும்போது கதைக்கு டைட்டிலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் சில்லனு பேர் வைக்கிறாங்க என சொன்ன அவர், உழைப்பாளர் தினம் என்ற சரியாக இந்த படத்துக்கு பெயர் வைத்துள்ளன என கூறினார். மேலும் மாரி செல்வராஜ் போன்ற நல்ல இயக்குனர்களை பெரிய நடிகர்கள் அழைத்து படம் கொடுக்க காலி பண்றாங்க என பேசியிருக்காங்க. பரியேறும் பெருமாள் என்னும் நல்ல படத்தை கொடுத்த மாரி செல்வராஜ் அடுத்து தனுசை வைத்து கர்ணன் படத்தை இயக்கி ஹிட் கொடுத்தார். உதயநிதி ஸ்டாலின், வடிவேல் நடித்த மாமன்னன் படமும் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி அடைந்தது. இந்த நிலையில மாரி செல்வராஜை எந்த நடிகரும் அழைத்து சென்று காலி செய்தார் என ரசிகர்கள் ராஜ்கபூருக்கு கேள்வி எழுப்பி வராங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ராஜ்கபூருக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய திரைப்பிரபலங்களும் ரசிகர்களும் இயக்குனர்கள் பாத்தீங்கன்னா இவருக்கு விமர்சனம் வச்சுட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி மறக்காம நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.